my dear viewers, welcome to Learn with Hema. இன்னைக்கு Parichay Lesson number 15. இதில் translation படிக்க போகிறோம். அதாவது எக்ஸாமில் ஹிந்தியில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஐதர் தமிழ் இல்லைன்னா இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும். தமிழ் या अंग्रेजी में अनुवाद करो. अनुवाद means translate. இப்போ question paper pattern. எக்ஸாமில் ரோமன் லெட்டர் 12ல் இந்த போர்ஷன் வரும். translation into English or தமிழ். உங்களுக்கு lessons 10, 11 and 12லேருந்து 14 questions புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதில் 5 questions எக்ஸாமில் கேட்பாங்க. நீங்கள் எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் கொடுக்கணும். இதில் சாய்ஸ் கிடையாது. ஒவ்வொரு கொஷனுக்கு 2 மார்க்ஸ். ஸோ டோட்டலி 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் இந்த செக்ஷனில். இப்போ கொஷின்ஸ் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஒன், மை दूध पीऊँगा. மை दूध पीऊँगा. இந்த சென்டென்ஸில் ஊங்கான்னு முடிஞ்சிருக்கு. ஊங்கான்னு முடிஞ்சா அது ஃப்யூச்சர் டென்ஸ் இல்லையா, எதிர்காலம். மை நான் दूध பால் पीऊँगा. பீனா மீன்ஸ் குடிக்கிறது இல்லையா. पीऊँगा மீன்ஸ் குடிப்பேன். I shall drink milk. मैं दूध पीऊँगा. நான் பால் குடிப்பேன். I shall drink milk. Second one, ये रेलगाड़ी कब रवाना होगी. ये रेलगाड़ी कब रवाना होगी. होगी அப்படின்னு வருது. ஸோ இதுவும் ஃபியூச்சர் டென்ஸ் தான். ये रेलगाड़ी இந்த ரயில் வண்டி, அதாவது தொடர் வண்டி, ட்ரெயின். கப் எப்பொழுது, வென். ரவானா ஹோகி, ரவானா மீன்ஸ் புறப்படுவது இல்லையா. ஸோ இந்த தொடர் வண்டி எப்பொழுது புறப்படும். ஏ ரேல்காடி கப் ரவானா ஹோகி. வென் வில் திஸ் ட்ரெயின் லீவ். தேர்ட் ஒன், मैं कल दोस्तों के साथ खेलूँगा. मैं कल दोस्तों के साथ खेलूँगा. இதில் ஊங்கான்னு முடியுது. அகெயின் திஸ் இஸ் அ ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே. ஸோ மை நான், கல். கல்ன்றது 2 மீனிங்கில் வரும். ஒன்று டுமாரோ, இன்னொன்று எஸ்டர்டே, அதாவது நேற்று நாளை, 2 மீனிங்கில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஊங்கால முடிஞ்சிருக்கு. அப்போ ஃப்யூச்சர். ஃப்யூச்சர்னா என்ன, நாளைன்னு தான் வரணும் இல்லையா. நான் நாளை. தோஸ்தோங் கே சாத், தோஸ்த் மீன்ஸ் நண்பர் இல்லையா, நண்பர்களுடன். மை கல் தோஸ்தோங் கே சாத் கேலூங்கா. கேல்னா மீன்ஸ் டு பிளே, விளையாடுவது. கேலூங்கா விளையாடுவேன். மை கல் தோஸ்தோங் கே சாத் கேலூங்கா. நான் நாளை நண்பர்களுடன் விளையாடுவேன். டுமாரோ ஐ ஷல் பிளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ். கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட் ஒன், மை அப்னி சஹேலி கே घर जाऊंगी. மை அப்னி சஹேலி கே घर जाऊंगी. அகெயின் ஊங்கியில் முடிஞ்சிருக்கு. அப்போது இது என்னது, ஃப்யூச்சர் டென்ஸ் இல்லையா. மை நான், அப்னி. அப்னி மீன்ஸ் என்னுடைய. சஹேலி, சஹேலி மீன்ஸ் தோழி, அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா. சஹேலி கே घर, தோழியின் வீட்டிற்கு. ஜாவூங்கி, ஜானா மீன்ஸ் போகிறது. ஜாவூங்கி போவேன். மை அப்னி சஹேலி கே घर जाऊंगी. நான் என் தோழியின் வீட்டிற்கு போவேன். அங்கே என் எழுத மறக்கக்கூடாது, ஏன்னா அப்னின்னு கொடுத்துருக்காங்க. அப்னி கொடுக்கறதுனால என்னன்றதை கண்டிப்பாக எழுதணும். ஐ ஷல் கோ டு மை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ். நெக்ஸ்ட் ஒன், तुम वहाँ क्या क्या देखोगे. तुम वहाँ क्या क्या देखोगे. देखोगे இதுவும் ஃபியூச்சர் டென்ஸ். तुम நீ, वहाँ அங்கே, क्या क्या என்னென்ன, देखोगे देखना மீன்ஸ் பார்க்கறது.
देखोगे பார்ப்பாய். நீ அங்கே என்னென்ன பார்ப்பாய். What will you see there? तुम वहाँ क्या क्या देखोगे. नेक्स्ट 6th वन. नदियाँ समुद्र की ओर बहती हैं. नदियाँ समुद्र की ओर बहती हैं. நதியா இங்க பாருங்க, நதினா நதி, அதாவது ஆறு. இங்க நதியா அப்படின்னு ப்ளூரல்ல கொடுத்துருக்காங்க. அப்போ நதிகள், ரிவர்ஸ். சமுத்திர, சமுத்திர மீன்ஸ் கடல். சி, சமுத்திர கி ஓர் மீன்ஸ் கடலை நோக்கி, டுவர்ட்ஸ் த சி. समुद्र की ओर बहती हैं. बहना मीन्स पायवद, फ्लो இல்லையா. नदियाँ समुद्र की ओर बहती हैं. நதிகள் கடலை நோக்கி பாய்கின்றன. रिवर्स फ्लो टुवर्ड्स द सी. नेक्स्ट वन. यह गांधी जयंती का जुलूस है. यह गांधी जयंती का जुलूस है. இது, திஸ் இஸ் காந்தி ஜெயந்தி, அதாவது காந்தி பிறந்த நாளை கொண்டாடுறோம் இல்லையா, அக்டோபர் 2, அதுதான் சொல்கிறாங்க. காந்தி ஜெயந்தி கா ஜுலூஸ், ஜுலூஸ்னா ஊர்வலம், ப்ரொசெஷன். ஜுலூஸ் ஹே, இது காந்தி ஜெயந்தி ஊர்வலம். திஸ் இஸ் காந்தி ஜெயந்தி ப்ரொசெஷன். ய गांधी जयंती का जुलूस है. नेक्स्ट वन. लता तुम उनके लिए दूध और फल लाओ. लता तुम उनके लिए दूध और फल लाओ. लता तुम, நீ, उनके लिए அவருக்காக, उनके लिए दूध और फल. दूध और फल, औरना என்ன, ஆண்ட்ன்ற மீனிங்கில் வரும். தமிழில் ஆண்டுக்கு தனியாக வார்த்தை இல்லை, அதனால பாலும் பழமும் அப்படின்னு சொல்லணும். दूध और फल, பாலும் பழமும். லாவோ, லானா மீன்ஸ் கொண்டு வரது. லாவோ கொண்டு வா. லதா நீ அவருக்காக பாலும் பழமும் கொண்டு வா. லதா तुम, யூ, उनके लिए दूध और फल लाओ. ब्रिंग मिल्क एंड फ्रूट फॉर हिम. அடுத்தது. मैं आज गांव जाऊंगा. जाऊंगा अगेन फ्यूचर टेंस. मैं आज गांव जाऊंगा. मैं நான், आज இன்று, गांव ஊருக்கு, जाऊंगा போவேன். Today I shall go to my village. मैं आज गांव जाऊंगा. नेक्स्ट वन. स्कूल के सामने एक मंदिर है. स्कूल के सामने एक मंदिर है. स्कूल पल्ली இல்லையா, के सामने, स्कूल के सामने பள்ளிக்கு முன்னால். ஏக் மந்திர் ஒரு கோயில் இருக்கிறது. பள்ளிக்கு முன்னால் ஒரு கோயில் இருக்கிறது. தேர் இஸ் அ டெம்பிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்கூல். स्कूल के सामने एक मंदिर है. नेक्स्ट वन. तुम्हारे पिताजी कहाँ काम करते हैं. तुम्हारे पिताजी कहाँ काम करते हैं. तुम्हारे உன்னுடைய, பித்தாஜி தந்தையார், கஹா எங்கே, காம் வேலை, கர்த்தே ஹேன் செய்கிறார். உன்னுடைய தந்தையார் எங்கே வேலை செய்கிறார். வேர் டஸ் யோர் ஃபாதர் ஒர்க். तुम्हारे पिताजी कहाँ काम करते हैं. नेक्स्ट वन. मुझे दोनों पसंद नहीं हैं. मुझे दोनों पसंद नहीं हैं. मुझे எனக்கு, दोनों இரண்டும், பசந்த் நஹி, பசந்த் மீன்ஸ் பிடிக்கும்னு அர்த்தம்.
பசந்து நஹீனா பிடிக்காது. பசந்து நஹீ ஹை. எனக்கு இரண்டும் பிடிக்காது. I do not like both. मुझे दोनों पसंद नहीं हैं. राम भरत से बड़ा है. राम भरत से बड़ा है. राम रामन भरत से भरதனை காட்டிலும் பரதனை விட बड़ा है பெரியவன். ராமன் பரதனை காட்டிலும் பெரியவன். ராமா is elder than பரத். ராமா is elder than பரத். Last one. माँ तुमको बुलाती हैं. माँ तुमको बुलाती हैं. माँ अम्मा तुमको उन्னை बुलाती हैं. बुलाना means கூப்பிடுவது. बुलाती हैं கூப்பிடுகிறார். அம்மா உன்னை கூப்பிடுகிறார். மதர் கால்ஸ் யூ. ஸோ 14 சென்டென்சஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் மீனிங் புரிஞ்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். ஏற்கனவே இதில் நிறைய மீனிங்ஸ் நீங்கள் லெசன்ஸில் படிச்சிருப்பீங்க மற்ற எக்ஸசைசஸில். ஸோ இந்த போர்ஷனில் வெரி ஈஸியாக நீங்கள் 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ மிஸ்டேக் இல்லாமல் படித்து எழுதி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் ஹிந்தியில் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். See you until then. Bye-bye from Learn with Hema.